அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திர லாவண்யா. வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு குருவுடைய கடமைகள் என்னென்ன, ஒரு குரு சிஷ்யனுக்குண்டான ஆதி முதல் அந்தம் வரை இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றின முழுமையான விளக்க பதிவு தான் இந்த பதிவு. வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கு ஆன்மீக தேடலும் சரி, மாந்திரிக தேடலும் சரி, இல்லை பிற கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது கற்றுக்கொள்ள நினைக்கக்கூடியவர்களும் சரி, முதலில் தேடுவது தனக்கான குருவை. கற்றுக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே தன்னுடைய குருவை, தனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானை, தனக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவங்க மட்டும்தான் தேடுறாங்களா அப்படின்னு பார்த்தா, ஒரு குருவும் ஒரு வித்தையை, ஒரு கலையை கற்றுக்கொண்ட தேர்ச்சி பெற்ற ஒரு குருவும் தனக்கான தன் கலையை வளர்க்கக்கூடிய, அதை நல்ல நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சிஷ்யர்களையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆக குருவிற்கு சிஷ்யனை தேடும் விஷயமும், சிஷ்யர்களுக்கு அல்லது கலையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தனக்கான குருவை தேடும் விஷயமும் நடந்து கொண்டு தான் இருக்கு. அப்படி நிறைய குருவை தேடி அலைந்தவர்கள் அல்லது குருமார்கள் கிடைக்காமல் தன்னுடைய பாதையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரியாதவர்கள் எல்லாருமே மிக நீண்ட நெடிய குழப்பத்திலே தான் இன்றைய வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த குருவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது சிஷ்யரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் என்ன விதமான சூட்சமம் ஒளிந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த மாந்திரிகத்தை கற்றுக்க வர்றவங்களா இருந்தாலும் சரி, ஆன்மீக பாதைக்குள்ள வரவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்மத்துடைய தொடர்பு அல்லது இன்னாருக்கு இன்ன விஷயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு இல்லாமல் இந்த விஷயத்துக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். அப்படி அந்த அமைப்போடு இருப்பவர்கள் தேடி அலையும் போது முழுமையாக அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வம், அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆத்ம பலம் கொண்ட அந்த ஆத்மாவில் ஒளிந்திருக்கக்கூடிய தெய்வம் முழுமையாக ஒரு பாதையை வழிகாட்டும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தேடுதல்லாம் இருக்காது. பட்டுன்னு ஒருத்தரை பார்ப்பாங்க, அவங்களோட மனசுக்கு இவங்க தான் நமக்கான வழியை காமிக்க போகிறாங்க, இவங்க தான் நமக்கான வழியை கொடுக்க போகிறாங்க, இவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். உடனே போய் அந்த விஷயங்களை கற்றுக்குவாங்க, அந்த விஷயங்களை தனக்குள்ளே உள்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு தனக்கான விஷயங்கள், தனக்கான பாதைகளில் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தன்னுடைய ஆத்ம தெய்வம், தனக்குள் இருக்கக்கூடிய தெய்வம், இவர் மூலமாகத்தான் உனக்கு பாதை அமையும் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுத்து அந்த தெய்வத்தின் மூலமாகவே ஒரு குருவை சந்திக்கும் போது அங்கு என்னெல்லாம் நடக்கும்? நீங்க ஒரு குருவை சந்திச்சு பேசி உங்களுக்கான விஷயங்களை எல்லாம் தெரிவிச்சு, அவர் சரி உனக்கு நான் இந்த விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் தான் உங்களுடைய முயற்சியும் தெய்வத்துடைய அனுகிரகம். அதன் பிறகு என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு குரு எடுத்த உடனே வந்து உனக்கு இந்த விஷயம் வேணுமா, இந்தா வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்கவே மாட்டார். பழங்காலங்கள் எல்லாம் இந்த முறையைத்தான் பின்பற்றி இருக்காங்க நம்முடைய குருமார்கள். முன்னாடி இருந்த குருமார்கள், இப்போ இருக்கக்கூடிய மிக நிறைய நல்ல குருமார்களும் இதே இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளைத்தான் தன்னுடைய மாணவர்களையும் தனக்கான சிஷ்யர்களையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தர் வந்துட்டார், வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டார், இல்லை எனக்கு ஒரு பாதையை காட்டுங்க, எனக்கு ஒரு தெய்வத்தை உபாசனையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டார். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல குரு அவனுக்கான தெய்வம் எது என்பதை கண்டறிவார். இப்போ நீங்க எனக்கு இந்த தெய்வம் தான் வேணும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நான் இந்த தெய்வத்தை தான் சித்தி பண்ண போறேன்னு நீங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கலாம். அப்போ நீங்க பண்ணி வச்சிருக்கக்கூடிய முடிவுக்கும் தெய்வம் இருக்கக்கூடிய நிலைக்கும் அவர் ஒப்பிட்டு பார்ப்பார். அப்போ சரியான விதத்துல உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டி அந்த தெய்வ வழிபாட்டுக்குள்ள உங்களை கொண்டு போயிருக்கா, அந்த தெய்வத்தையே எடுத்து சித்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கா, அந்த அமைப்பு இருக்கான்னு முதல்ல பார்ப்பார். அப்படி அமைப்பு இருக்கக்கூடிய பட்சத்துல அவர்கள் கேட்கக்கூடிய தெய்வத்தை தாராளமாக எடுத்து கொடுப்பார்.
கொடுப்பார். அப்படி இல்லை, எனக்கு எந்த விதமான விஷயங்களும் இல்லை அப்படின்னு வரும்போது குருவே தன்னுடைய சிஷ்யனுக்கு உண்டான தெய்வத்தை எடுத்து கொடுக்க அவர் அத்தனை விதமான முயற்சிகளையும் செய்வார். அப்போ அந்த குரு ஒரு தெய்வத்தை எடுத்து கொடுக்கும்போது சம்பந்தப்பட்ட மாணவர்களுடைய கர்ம பதிவு ரீதியாக, ஜாதக அமைப்பு ரீதியாக, பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் ஒரு தெய்வம் இன்னார்கிட்ட வந்து இந்த விஷயங்களை எல்லாம் கொடுக்கும், இன்னார் வாழ்க்கையில் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை உபாசனை தெய்வமாக தன்னை நம்பி வந்த மாணவருக்கு எடுத்து கொடுப்பார். சரி, அப்போ அந்த உபாசனை தெய்வத்துக்குண்டான விஷயங்கள், எந்திரங்கள், மந்திரங்கள், அதை வழிபடக்கூடிய முறைகள் அத்தனையுமே ஒரு குரு அவரை நம்பி வந்த சிஷ்யருக்கு எடுத்து கொடுத்து அந்த பூஜையையும் செய்ய வைப்பார். உபாசனை தெய்வம் சித்தியாகும் வரை அதில் நடக்கக்கூடிய அனுபவங்கள், நல்லது கெட்டது, தவறான ஒரு விஷயம் நடந்தால் கூட அதற்கு பாதுகாப்பாக இருக்கிறது, இல்லை ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகும்போது அதுக்கு இன்னும் ஊன்றுதலாக இருந்து வழிகாட்டி அத்தனை விதமான விஷயங்களையும் கட்டமைப்போடு, அதாவது ஒரு பறவை தன் பிறந்த குஞ்சை எவ்வாறு பேணி காத்து அதை இறை தேடி அது தானாக பறந்து போகிற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பாகவும் அதுக்கு தேவையான விஷயத்தையும் கொடுத்து வளர்த்து ஆளாக்கி அதன் பிறகு பறக்க விடுதோ, அந்த மாதிரி ஒரு குரு தன் உபாசன தெய்வத்தை எடுத்து கொடுத்து அவன் சித்தியாகி அதன் பிறகு அந்த தெய்வத்தோடு தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த குரு அந்த சிஷ்யனோடு தொடர்பிலிருந்து அவருக்கு முழுமையாக வழிகாட்டுவார். அப்படி அந்த வழியில் ஏற்பட கஷ்ட நஷ்டங்கள், அனுபவங்கள், நன்மை தீமைகள் அத்தனைக்குமே குருவே பொறுப்பாவார், குருவே முழுமையாக வழிகாட்டுவார். அப்புறம் சரி, இப்போ உபாசனை என்னன்னு கேட்டாங்க. உபாசனை கொடுத்தாச்சு, உபாசனை தெய்வம் சித்தி ஆயிருச்சு. சித்தியானதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு போக முடியுமா? இதன் பிறகுதான் குருவுக்குடைய பொறுப்பும் கடமையும் அதிகமாகும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு காசை கொடுத்தோம், ஒரு தெய்வத்தை வாங்கினோம், சித்தி பண்ணோம், அதோட அவங்களுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு முடிஞ்சு போச்சு, நம்ம தெய்வத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் தொழில் பண்ணலாம், நம்ம எப்படி வேணாலும் பிரயோக முறைகளை போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, சித்தியானதன் பிறகு ஒரு தெய்வத்தை கையாளக்கூடிய முறையையும் அதே சமயத்துல சித்தியான தெய்வத்தை வைத்து அந்த தெய்வத்துடைய தன்மையை வைத்து அந்த தெய்வத்துடைய குணாதிசயங்களை வைத்து இந்த சாதகன் பண்ண, அதாவது உபாசகன் பண்ண முன் ஜென்ம விஷயங்களை எல்லாம் வைத்து அவனுக்கு என்ன வித்தை வரும், அவனுக்கு எந்த மாதிரியான நல்லது கெட்டது செய்யக்கூடிய பிரயோகங்கள் கைகூடி வரும் அப்படிங்கிற அத்தனையும் தெளிவாக அறிஞ்சு தெரிஞ்சதன் பிறகு அந்த உபாசகனை பயிற்சி பெற வைப்பார். எப்படி அப்படின்னா, ஒரு தெய்வத்தை வாங்கணும், சித்தி ஆயிடுச்சு, வந்து பேசுது, தெய்வம் சொன்னால் நம்ம கேட்கும், இல்லை நம்ம சொன்னால் தெய்வம் கேட்கும், இப்படிங்கிற மனநிலைக்குள்ளே போக விடாமல் அடுத்தடுத்து அந்த தெய்வங்களுடைய விஷயங்களை கொடுத்து, எந்திர மந்திர பிரயோகங்களை கொடுத்து, மூலிகை பிரயோகங்கள், இப்படி நிறைய வகையான அவங்கவுங்க கடைபிடிக்கக்கூடிய பிரயோக முறைகளை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த மாணவனை மெருகேற்ற வைப்பார். ஏன்னா அனுபவமே மிகச்சிறந்த ஆசான். ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்கிறதுனாலையோ அல்லது ஒரு நீயே எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை மனப்பாடம் பண்ண வைக்கிறதுனாலையோ ஒரு ஆன்மீக வித்தையோ மாந்திரிக வித்தையோ கைகூடாது. அப்போ அனுபவம் என்ன, தான் செய்யக்கூடிய வேலை எவ்வாறு அது வேலை செய்யுது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன, ஒரு மூலிகை எப்படி வேலை செய்யுது, ஒரு எந்திரம் எப்படி வேலை செய்யுது, ஒரு மந்திரம் எப்படி வேலை செய்யுது, அங்கே உன்னுடைய ஆத்ம பலம் எப்படி வேலை செய்யுது, உன்னுடைய ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் எவ்வாறு வேலை செய்யுது, அது எப்படி உன்னை வழிநடத்துது, அந்த வழிநடத்தலுக்கு உண்டான விஷயங்களை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை மாற்றணும், உன்னுடைய உடல் அதனால எப்படி மாறுது, உன்னுடைய உடல் தன்மையில என்ன மாற்றம் ஏற்படுது, இப்படி மொத்த விதமான விஷயங்களையுமே ஒரு குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு முழுமையாக கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். முன்காலங்களில் இந்த மாதிரி வழிமுறைகளில் மட்டும்தான் ஒரு உபாசனையை தெய்வத்தை எடுத்து கொடுத்து ஒரு மாந்திரிகனாகவோ அல்லது உபாசனை தெய்வத்தை வைத்து வாழ்வில் முன்னேறக்கூடிய நிலையை அடையக்கூடிய மாணவர்களையும் சிஷ்யர்களையும் ஒரு குரு உருவாக்கினார். அப்போ ஒவ்வொரு விதமான காலகட்டத்திலும் குரு அந்த மாணவனுக்கு உறுதுணையாக இருந்து சகல விஷயத்தையும் புரிதலோடு அனுபவத்தோடு செயல்முறையோடு எடுத்து காட்டித்தான் ஒவ்வொரு ஆட்களையுமே உருவாக்கி கொண்டு வந்திருந்தாங்க. அதே சமயத்தில் இதோட முடிஞ்சு போச்சா, ஒரு தெய்வத்தை எடுத்தாங்க, சித்தி பண்ணி கொடுத்தாங்க, வித்தையாட சொல்லி கொடுத்தாங்க, எனக்கும் நான் வித்தையாடுறேன், இதோட முடிஞ்சு போச்சா ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கு உண்டான உறவு அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு உபாசனை தெய்வத்தை எடுத்து கொடுத்த குரு அந்த உபாசகனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மொத்த
விதமான நிகழ்வுகளுக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாகிறார். எப்படி அப்படின்னு கேட்டால், அவர் எடுத்து கொடுத்த தெய்வத்தை சித்தி பண்ணது வேணா உபாசகனாக இருக்கலாம். ஆனால் அந்த வழிமுறையும் அந்த விஷயங்களையும் கொடுத்தது குரு அப்படிங்கிறதுனால முழுமையாக அவன் செய்யக்கூடிய நல்லது கெட்டது அத்தனையுடைய பாவ புண்ணியங்கள் குருவையும் சாரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வேலை பார்க்குற எந்த ஒரு மாணவர்களையும் குரு பக்கத்தில் வச்சுக்க மாட்டார். தான் கொடுத்த மொத்த விஷயத்தையும் பிடுங்கிட்டு திரும்ப அனுப்பிடுவார். நீ எப்படி ஜீரோவா என்கிட்ட வந்தியோ அதே ஜீரோவா நீ வெளியே போய்க்க. எனக்கு நான் கொடுத்த விஷயத்த, என்னுடைய விஷயத்த, என்னுடைய தெய்வத்தை, நான் கொடுத்த வழிமுறையை நான் அப்படியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பத்தில் வச்சு மொத்தத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருவாங்க அந்த காலங்களெல்லாம். அப்படி முழுமையான எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் பொறுப்பாகிறதுனால தான் நம்ம எப்பேற்பட்ட பூஜைகள் வைத்தாலும் சரி, எந்த விதமான பூஜைகள் வைத்தாலும் சரி, அந்த பூஜைகளுக்குள்ள குரு பூஜை அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லி கட்டாயமாக குருவுக்கு உண்டான பூஜையை வைக்க சொன்னாங்க. நீங்கள் எப்பேற்பட்ட நூல்கள் எடுத்து பாருங்க, புத்தகங்கள் எடுத்து பாருங்க, ஒரு பிரயோக முறைகள் எடுத்து பாருங்க, குரு பூசை வைக்கவும் அப்படின்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. எதுக்கு அந்த குரு பூசை, எதுக்காக நம்ம வைக்கணும், ஏன் குரு சொல்லி கொடுத்தாரு, அவர் பாட்டுக்கு அவர் விஷயத்தை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம ஏன் அவரை நினச்சி பூஜை பண்ணணும் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாரும் அகத்தியருக்கு பூஜை வைக்கணும், போகருக்கு பூஜை வைக்கணும், இதை கொடுத்தவருக்கு பூஜை வைக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, உனக்கு தொட்டு காட்டின குரு யாரு, உனக்கு எடுத்து கொடுத்த குரு யாரு, அவருக்கு ஒரு மரியாதை செய்யணும், அவருக்கு ஒரு நல்ல ஒரு பூஜை வைக்கணுங்கிறத தான் குரு பூசை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் உபாசனை தெய்வத்தை எடுத்து கொடுக்கறதுல ஆரம்பித்து, தெய்வம் சித்தியாகிறதுல ஆரம்பித்து, பிரயோக முறைகளை கற்றுக்க ஆரம்பித்து, அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது, அதனால் வரக்கூடிய பாவம் புண்ணியம் கர்மாக்கள் அத்தனைக்கும் பொறுப்பாகவும் அதே சமயத்தில் அத்தனையும் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குரு எந்த அளவுக்கு தன்னுடைய விஷயத்தை முழுமையாக கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு குரு அப்படிங்கிறவர் சும்மா ஏதோ ஒரு தெய்வத்துடைய விஷயத்தை எடுத்து கொடுத்தாங்களா, ஒரு விஷயத்தை நம்ம காசை கொடுத்து வாங்கிட்டு வந்தோமா, ஒரு விஷயத்த காசை கொடுத்து வாங்கிட்டு வந்தோமா அப்படிங்கிறதுல மட்டும்தான் நிற்கிறாங்களே தவிர, தனக்கு 48 நாள் ஆச்சா, 15 நாள் ஆச்சு, 21 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, இல்லை ஆகணும், இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும், எனக்கு 3 நாளில் சாமி வந்துடணும், இதெல்லாம் இதோட சேர்த்து தன்னுடைய பொருளாதாரத்துக்குள்ளே வரணும், அதே சமயத்தில் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணணும், இதையெல்லாம் யோசிக்கிறாங்களே தவிர, ஒரு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை உபாசன தெய்வமாக எடுத்து கொடுக்கக்கூடிய குருவுடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியறது கிடையாது. உங்களுடைய உபாசனை தெய்வத்தில் ஆரம்பித்து நீங்கள் பிரயோகம் பண்ணக்கூடிய நல்லது கெட்டது அத்தனைக்கும் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்கள் செய்யக்கூடிய மொத்த காரியத்திற்கும் பொறுப்பாக கூடிய ஒரு குருவை இங்கு எவ்வாறு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு யோசிச்சா, இலவசமாக யாராவது தருவாங்களா, இல்லை குறைந்த கட்டணத்தில் யாராவது தருவாங்களா, இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையில் தருவாங்களா, நம்ம 4 நாள் பூஜை பண்ணால் போதும்னு மட்டும் சொல்லக்கூடிய யாராவது கிடைப்பாங்களா, இல்லை ஒரு 10 நாளில் எனக்கு சித்தியாகக்கூடிய அல்லது சித்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய வழிமுறையை கொடுக்கக்கூடிய யாராவது கிடைப்பாங்களா அப்படிங்கிற தேடல் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இந்த தேடல், இந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தோட தேடுதல் இருக்கிறவங்க நிச்சயமாக தோல்வியை மட்டுமே சந்திக்கக்கூடிய சூழ்நிலையைத்தான் பெறுவார்கள். ஏன் நிறைய பேருக்கு உபாசன தெய்வங்கள் எடுத்து சித்தியாகாமல் போகுது, ஏன் நிறைய பேர்த்துக்கு அதில் ஒரு வெற்றியை பார்த்து ஒரு தெய்வத்தோட பேசி ஒரு தெய்வத்தோட விஷயங்களை நம்மளால் தொடர்பு கொள்ள முடியாமல் போகுதுன்னா, நீ நல்லவற்றை தேடும்போது நல்லவை உன்னை சேரும். நீ உன்னுடைய சௌரியத்துக்கு தேடும்போது அது சௌரியத்துக்கு தான் அது சேரும். ஒரு மாதம் சித்தி எடுக்கணும் அப்படின்னா அது 10 மாதம் கழிச்சு தான் நடக்கும். ஏன்னா அது இஷ்டத்துக்கு தான் அது நடக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தேடினீங்க, தெய்வம் அது இஷ்டத்துக்கு தான் அது கொடுக்கும். முழுமையாக எனக்கு சரியான வழிமுறையும் சரியான விஷயத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கக்கூடிய குருவை எனக்கு கண்ணில் காமி அப்படின்னு சங்கல்ப வைக்கும் போது தான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு குரு அமைவார். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தேடினீங்கன்னா நிச்சயமாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆள் தான் உங்களுக்கு அமைவார். அப்போது இவ்வளவு பெரிய நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விதமான கர்மத்திற்கும் அத்தனை விதமான சொல் செயல் சிந்தனை இத்தனைக்கும் ஒரு பொறுப்பாகக்கூடிய ஒரு குரு அவ்வளவு எளிதில் கிடைத்துவிட மாட்டார். அவ்வளவு சீக்கிரமாக அவர்களை நீங்கள் அடையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் பழங்காலங்களில் கூடவே வச்சு 10 வருஷம் 15 வருஷம் வச்சுக்கிட்டு அவனை நல்லபடியாக இருக்கானா, எப்படி இருக்கான், அவனுடைய சிந்தனை என்ன, அவனுடைய எண்ண ஓட்டம் என்ன, அவனுடைய முழுமையான நடவடிக்கைகள் என்ன, அத்தனையும் கவனித்து நல்ல பேர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்ததன் பிறகு ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்து இதை பண்ணுடான்னு சொல்லி அதில் அவனுக்கு தலைக்கணம் இல்லாமல் அந்த விஷயத்தை பண்ணாலுமே குருவுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு இருக்கானாங்கிறத மொத்த சோதனையும் வச்சதன் பிறகு தான் வித்தைகளை கற்றுக் கொடுத்தாங்க. அப்படித்தான்
தான் நம்முடைய குருமார்கள், என்னுடைய குருமார்கள் எல்லாருமே உருவாகி வந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி கிடையாது. அதாவது கற்றுக்கிட்டோம், போகிறோம், வர்றோங்கிறத எண்ண ஓட்டத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு குரு அப்படிங்கிறவர் நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஒரு குருவை நாடி உங்களுடைய உபாசனை தெய்வத்தையோ அல்லது மாந்திரீக வழியில், ஆன்மீக வழியில் அவரை பின்பற்றுறீங்க, அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, முழுக்க முழுக்க அந்த வழிகாட்டுதலோடு சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்திற்கும் உங்கள் குருவே பொறுப்பாகிறார். அப்போ நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கிறதுக்கும், தேவையில்லாத பாதைகளில் நீங்கள் பயணிக்கும் போது அந்த விதமான கர்மங்களையும் அவர் சுமப்பதற்கும் தயாரான பிறகு தான் அவர் உங்களுக்கு வழிகாட்டவே செய்கிறார். அப்படி தன்னுடைய மொத்த விதமான அனுபவங்களையும், தன்னுடைய வழிகாட்டுதலையும், தன்னுடைய நேரத்தையும், தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுக்கான கர்ம பலன்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகி உங்களுக்காக வழிகாட்டக்கூடிய குரு என்பவர் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரிய வரும். ஏதோ சாதாரணமாக போனோம், வந்தோம், சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு நடக்கலை, அடுத்து இன்னொரு ஆளை தேடி போயிட்டேன், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நான் போவேன் அப்படிங்கிற மன ஓட்டங்களை எல்லாம் விட்டுட்டு முழுமையாக இந்த கலையை, மாந்திரிகத்தையோ அது ஆன்மீகத்தையோ அல்லது எந்த விதமான கலையாக இருந்தாலும் அந்த கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவுக்கு மரியாதையும், அதே சமயத்தில் அவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு, அவர் உங்களுக்காக வழிநடத்தக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி கடனோடு இருப்பதற்கான மனநிலையை வளர்த்து கொண்டு குருவை தேடுங்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படிங்கிறது இப்போது முழுமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.